தேங்க்யூ. ஓகே, இந்த நேரத்திலையும் மார்க்கு 4வது அதிகாரம் 35வது வசனத்துல ஆரம்பிச்சு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் முடிகிற வரைக்கும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மிராக்கிள்ஸ் அரவுண்ட் த லேக். ரொம்ப ஒரு அல்லையா கடலோரத்துல, அந்த கடலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு லேக் தான் அது. ஆக்சுவலா நடந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். முதல் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். எத்தனை பேருக்கு நம்ம தோத்து போய் மற்றவங்க ஜெயிச்சா பிடிக்கும் அப்படின்னு கேட்டா யாருக்குமே பிடிக்காதுதான். ஒவ்வொருத்தவங்க ஜெயிக்கிறதா அல்லது நான் எதையாவது பறி கொடுக்கிறதா, இது நமக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனா நான் சின்ன வயசுல கேட்ட ஒரு பாடல் இந்த நாள் முழுசும் என் காதுல ஒழிச்சுட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, தட் மேன் ஆஃப் கால்வரி, கல்வாரியின் அந்த மனிதன் has won my heart அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். from me. இன்னும் ஒரு சில வெர்ஷன்ஸ்ல பாடுவாங்க, has stole my heart from me. என்னுடைய இருதயத்தை கொள்ளை கொண்டு விட்டார், ஜெயித்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தோட நோக்கம் அதுதான். இதுவரைக்கும் இல்லைனாலும் இனிமேலாவது இந்த மேன், தேவாதி தேவன் மனிதனாக வந்து பிறந்தவர் என் இருதயத்தை முழுசா கொள்ளையிட்டுட்டாரா? இன்னைக்கு பாடம் படிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய போக்கஸ் ஜீசஸ் மேல இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நிறைய கதைகளை தான் நம்ம படிக்க போறோம். அந்த கதைகள் நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். அப்ப அந்த கதையோட நுணுக்கத்தை நம்ம இன்டெலெக்சுவலா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கெல்லாம் நம்ம இப்ப சேரல. இந்த பாடத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை நம்ம அதிகமா அறிந்து கொள்வது, அவரோட ஒரு உறவு வைக்கும் அளவுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் அவர்தான் தீர்வு அப்படின்னு நம்ம ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்காக தான் இந்த லெசன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனத்துல ஆரம்பிச்சு அந்த கடைசி பகுதியை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அது என்னதுன்னா, ஏசுபா வந்து காற்றையும் கடலையும் அதற்ற அந்த ஒரு அருமையான சரித்திரம் அங்க இடம்பெற்றிருக்கு. அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அடுத்து 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல ஒரு 7 கதைகள், மொத்தம் ஒரு 8 கதைகளை உள்ளடக்கியதுதான் இன்னைக்கு நம்மளுடைய பாடம். இந்த 8 கதைகளையும், கதைகளுடைய கேரக்டர்ஸ் வருவாங்க, அதுல நிறைய காரியங்கள் நடக்கும். ஆனா எல்லா சம்பவங்களினூடே நம்மளுடைய கண்கள் யார் மேல மட்டும் இருக்கணும்? ஏசுபா மேல மட்டும்தான். ஜீசஸ், தட் மேன் ஜீசஸ், காட், அவரை நான் எப்படி எல்லாம் இதுல பாத்துக்க போறேன் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்க போகுது. அவர் யார்? தேவகுமாரன் அப்படின்னு அழைக்கப்படுகிற இவர் யார் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல எடுத்த உடனேயும் அந்த ஒரு பெரிய புயலை அடக்குகிற ஒரு காரியம், அது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை. பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு, பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலையில ஏசுபா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம தான் ஏசுபாவை மட்டும் தானே பார்க்கணும். நமக்கு தெரியும் ஏசுபா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கதை நம்மளுக்கு தெரியும். இந்த 4வது அதிகாரம் ஆரம்பத்திலேயே ஏசுபா படக உள்ள தள்ளு பேதுரு, நான் பேசணும்னு சொல்லிட்டு படகுல இருந்து அவங்க அன்னைக்கு முழுசும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. நவ் ஜீசஸ் இஸ் வெரி டயர்ட். ரொம்ப அவரு டயர்டா இருக்கிற சூழ்நிலையில ஏசுபா சொல்றாங்க, 35வது வசனத்துல சொல்றோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இந்த கலிலேயா கடலை பத்தி நம்ம பார்க்கும்போது அது ஒரு ஆக்சுவலா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே 2வது லோவஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத சி லெவலோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப கீழே இருக்கான். டெட் சீக்கு அடுத்து இதுதான் லோவஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலிலேயா கடல். ஃப்ரெஷ் வாட்டர். சோ எல்லா பக்கத்துலயும் இந்த பகுதியை சூழ இருந்த மலைகள்ல இருந்து அப்படியே தண்ணி ஓடி வந்து இந்த கலிலேயா கடல்னு சொல்ற லேக்க வந்து நிரப்புமா. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துலதான் ஏசுபாவோட நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த லேக் அமைதியா இல்ல, பயங்கரமான ஒரு சுழல் காற்று. ஏசுபா எப்படி இருக்காங்கன்னா டயர்டா இருக்காங்க. அவங்க உள்ள இருந்து
நம்ம அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஜனங்கள் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு வேகமா அதை தள்ளிட்டாங்க. தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள இருக்கிறத இன்னும் நல்லா ஓடிட்டு போயிட்டாங்க. அவர் அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது புயல் வந்துருச்சு. நம்மளுடைய சூழ்நிலைய நம்ம இதுல சேர்த்து சேர்த்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையிலயும் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்ல. எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஏசப்பா தான் இந்த பக்கம் போ சொன்னாங்க. அக்கறைக்கு போவோம்னு சொன்னது ஏசப்பா தான். ஏசப்பா சொன்னாங்க, அதுபடி செஞ்சிருக்கோம். ஆனா பிரச்சனை, புயல் வந்துருச்சு. என்ன பண்றது அப்படின்னு சீஷர்கள் எல்லாரும், இவரோட இருந்தவங்க எல்லாரும் மீனவர்கள். சோ இந்த இந்த கடலோட சீற்றமும் இதெல்லாம் அவங்களுக்கு புதுசு கிடையாது. எத்தனையோ தடவை அவங்க தனியா அதை சமாளிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனை இன்னும் பெருசாதான் தெரியுது. ஐயோ கடவுளே, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஈசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வி வருதுல, அவர் தூங்கிட்டாரா? அவர் கவனிக்கலையா? அவர் பதில் சொல்ல மாட்டாரா? நம்மளாதான் நம்மளுடைய பிரச்சனையை சரி பண்ணிக்கணுமா அப்படின்லாம் நம்மளுக்கு கேள்விகள் வந்திருக்கா? நிறைய நேரம் வரலாம். ஆனா ஏசப்பா அவர் தூங்குபவர் போல நமக்கு தெரிந்தாலும் அவர் எல்லாம் வல்லவர். அவர் இருக்கிற படகு தண்ணிக்குள்ள போகாது. இந்த நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு இருக்கா வாழ்க்கையில? நம்மளுடைய படகுல கிறிஸ்து இருந்தார் அப்படின்னா நம்ம படகு மூழ்கி போயிருமா? எத்தனை நேரம் முங்கி போயிருவோம்னு நம்ம பயப்படுறோம்ல. அவங்க எழுப்பிட்டாங்க, தாங்க முடியல ஏசப்பாவை. ஏசப்பா, நாங்க சாகுறோமே, இன்னும் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அவர் எந்திரிச்ச உடனே அங்க சுத்தி இருக்கிறத பாக்குறாங்க. அவருடைய குரல் தெளிவாக தொனிச்சிச்சு. அந்த பேர் இறைச்சலினூட, இறையாதே அமைதலாயிரு. உடனே அமைதியாயிருச்சு. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். நம்ம கிளாஸ் ரூம்ல கூட பிள்ளைங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு மிஸ் உள்ள வந்துட்டாங்க, திடீர்னு பிரின்சிபல் வந்துட்டாங்கன்னா எல்லாம் அமைதியாயிடும். குவைட். கிங் ஆஃப் தி யூனிவர்ஸ், அந்த சராசரத்தை உண்டாக்கின அந்த ராஜாவுக்கு முன்னாடி அவருடைய சிருஷ்டிப்பு பணிந்து அடங்கிருச்சு. எல்லாம் அமைதியாயிடுச்சு. அப்புறம் அவங்கள பார்த்து கேட்டாரு, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு அப்படின்னு ஏசப்பா கேட்டாங்க. இந்த பாடத்துல இன்னைக்கு இந்த கதை நம்மளுக்கு நல்லா தெரியும் போது ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. பைபிள்ல நிறைய இடத்துல தேவன் மனிதர்களை சந்திக்கிற அனுபவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் 5 காரியங்கள் அதுல நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, காட் அவருடைய பவரை காமிப்பாங்க. ஓ, இது சாதாரண மனுஷன் இல்ல அப்படின்னு தெரியற மாதிரி காடோடைய பவர் தெரியும். 2வது பாத்தீங்க அப்படின்னா, அதை பார்த்த உடனே கூட இருக்கிற மனுஷங்க பயந்து போயிருவாங்க. 3வது காட் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது அது சம்டைம்ஸ் காடா இருக்கலாம் அல்லது காடோடைய தூதர்களா இருக்கலாம். அது மாதிரி பரலோகம் பூமியோட கான்டாக்ட் பண்ற இடத்துல எல்லாம் நடக்கிறது. அப்புறம் 4வது காட் எதுக்காக வந்தாங்களோ அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு என்ன செய்தி சொல்ல போறாங்களோ செய்தியை சொல்லுவாங்க. அந்த செய்தியை கேட்டு 5வதாக அந்த செய்தி கொடுக்கப்பட்டவங்க அவங்களுடைய ரெஸ்பான்ஸ். இது எப்பயுமே இந்த 5ம் நம்ம சேர்ந்து வர்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல 4 காரியங்கள் இருக்கு, ஒரு செய்தி மட்டும் இல்ல. பாருங்க, காட் காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. இது யாரால செய்ய முடியும்? கண்டிப்பா கடவுளால மட்டும் தான் செய்ய முடியும். அதுவும் பாக்குறோம். உடனே இவங்களாம் பயந்து போயிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா மெதுவா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவரை எழுப்பி விட்டவங்க இன்னைக்கு அவரை பார்த்து பேச கூட பயப்படுறாங்க. அவரும் கேக்குறாரு, ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. கடைசி ரெஸ்பான்ஸ் அவங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, காத்தும் கடவுளும் இவர் சொல்றதெல்லாம் கேக்குதே, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எல்லாமே இருக்கு, மெசேஜ் மட்டும் இல்ல. பாருங்க, இதே மாதிரி இன்னொரு இடம் உங்களுக்கு ஞாபகம் வரும். கெட்டகுமாரன் கதையிலையும் அந்த கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லி முடிக்கும் போது அந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணா எல்லாம் இருக்கும். ஆனா அந்த மூத்த குமாரனுடைய ரெஸ்பான்ஸ் அங்க இருக்காது. ஏன்? அந்த மூத்த குமாரனா நம்மள வச்சு அந்த அந்த ரெஸ்பான்ஸ கொடுக்க வேண்டியவங்க நம்ம தான். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த மெசேஜ் நம்மளுக்கு தெளிவா புரியுற மாதிரி அந்த இடத்துல கொடுத்திருக்கு. நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்க போகுது? இந்த கதையில காட் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன? கண்டுபிடிச்சிட்டோமா? கடவுள் நம்மகிட்ட கேக்குறாங்க, இந்த காற்றையும் கடலையும் என்னால அடக்க முடிஞ்சுச்சே, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்னால அடக்க முடியாதா? அந்த மெசேஜ் நம்மளுக்கு கேட்டுச்சா?
ஜீசஸ் உங்களை பார்த்து பேசுறத நீங்க இந்த கதையில பாக்குறீங்களா? சின்ன வயசுல இருந்து எத்தனை தடவை இந்த கதையை கேட்டிருப்போம். அப்படின்னு நம்ம இந்த கதையிலே இல்லாதவங்களா வெளியே இருந்துதான் கேட்டிருக்கோமே ஒழிய, அந்த கதையில உள்ள உட்கார்ந்து ஜீசஸ் நம்மளை பார்த்து ஏன் விசுவாசம் இல்லாம போனீங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேக்குறது நம்மளுக்கு ஆஹ் அதை உணர முடிகிறதா? உண்மையிலேயே நம்ம பார்க்க வேண்டிய கிறிஸ்து வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நம்மள்ட்ட யாராவது நம்மளை பார்த்து எந்த மாதிரி சுழல் காற்றுகள்ல இருந்து இயேசுபா உங்களை காப்பாத்துனாங்க, அவருடைய பவர், அவருடைய வல்லமையை நீங்க உங்க வாழ்க்கையில எங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியுமா? அது ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதையை சொல்லிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நேத்து எனக்கு நடத்துனாங்கன்னு சொல்லி தினமும் நம்ம வர்ற எல்லா பிரச்சனைகள்லயும் அவர் சுழல் காற்றை அமர்த்துகிறவராக என் கூடயே இருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோமா? உண்மையிலேயே இந்த கதைய நம்ம படிச்சு ரசிக்கலாம். இந்த மேன் எப்படிப்பட்டவரோ, இவர் மேன் நம்மள மாதிரிதான் வந்தாரு, ஆனா அவர் காட், சாதாரண மனுஷன் கிடையாது. இந்த மனிதனை நம்ம சந்திச்சிட்டோமா அப்படின்றதுதான் மார்க்கு நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இந்த சரித்திரத்தை இங்க நம்மளுக்கு பதிவிடுறாரு. அதுக்கு அடுத்து நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 3-4 கதைகளை பின்னி பிணைஞ்சுதான் இப்ப நம்ம படிக்க போறோம். ரொம்ப அருமையான காரியங்கள். 5வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி படிக்கிறோம்? பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். பியூட்டிஃபுல். நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் ஏசப்பா எப்பயுமே யூதர்களுக்காக மட்டும்தான் வேலை பார்த்தாங்கன்னு. இங்க பாருங்களேன், இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, யூதர்களை விட்டு கதரேனருடைய நாட்டில் போய் புறஜாதிகளுக்கும் ஊழியம் செய்யற வேலைய ஏசப்பா இந்த உலகத்துல செஞ்சாங்க. அவங்க இங்க ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அவர் அந்த லேக்குக்கு அந்த பக்கம் போய் அந்த படகுல இருந்து இறங்குறாங்க. அங்க ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகள்ல இருந்து அவருக்கு எதிராக ஓடி வருகிறான் அப்படின்னு பாக்குறோம். இது உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இப்பதான் படிச்சிருக்கோம் மார்க் 1வது அதிகாரத்திலையும் ஏசப்பா இதே மாதிரி கப்பர்நகூம்ல இருக்கிற சினகாகுக்குள்ள அவங்க போகும்போது அங்கேயும் ஒரு பிசாசு பிடித்த மனிதன் கிறிஸ்துவிடம் பேசினான்னு நமக்கு தெரியும். அவரை நோக்கி கத்திக்கிட்டு நீங்க ஏன் இப்ப வந்தீங்க? 2 பேரும் ஒரே மாதிரி, அங்கேயும் பிசாசு பிடித்த ஒரு மனிதன், இங்கேயும் பிசாசு பிடித்த ஒரு மனிதன். பிசாசு அது அங்க பார்த்தோம், அது சினகாகுக்குள்ளேயே யூதர்கள் வணங்கின தேவனை வணங்கி கொண்டிருந்த அவங்களுடைய ஜெப ஆலயத்துக்குள்ளேயே ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கான். இங்க புறஜாதிகளுக்குள்ள ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கான். பிசாசு பிடிச்சவங்க எங்கனாலும் இருக்க முடியும் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு காரியமா இருக்கு. இதுல இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தேவனுடைய மக்களுக்கு அவரை இனம் கண்டு கொள்ள முடியல. அவரை அவங்க வெல்கம் பண்ண வரல. அவரை ஸ்ட்ராங்கா இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் மேக் பண்ணல. ஆனா இந்த பிசாசு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுது. யூ ஆர் த ஹோலி ஒன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் நீர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லுது. வந்த உடனே தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்கிறது. ஆச்சரியமான காரியம். இப்படிப்பட்ட நம்ம அனுதினமும் பார்க்காத சூப்பர் நேச்சுரல் போர்சஸ், நாம் பார்க்காத பவர்ஸ முதல் இயற்கையை எப்படி அவரு அதுக்கும் மேல அவருடைய ஆளுகை இருக்குதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு சாத்தானுடைய நிறைய பேர் இன்னைக்கு இருக்கோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சாத்தான் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறான், சாத்தான் பிரச்சனை கொடுக்குறான்னு சொல்லுவோம். சாத்தான் பெரியவனா? அவனையும் உண்டாக்குன்னு நம்ம ஆண்டவர் பெரியவரா? சாத்தானுக்கு நம்ம பயப்படணுமா? சாத்தான் பயந்து ஆண்டவருக்கு அடி பண்ணிக்கிறவனாக நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க பன்னிகள்லாம் மேயுது. சோ எல்லாமே அது ஒரு புறஜாதி இடம் அப்படிங்கறது நம்மளுக்கு தெளிவா காமிக்குது. அது ஒரு கல்லறை பூமி, அன்கிளீனான இடம். அந்த இடத்துல தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் போகும்போது வரும்போது இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு பயமுறுத்தி கொண்டு இருந்த ஒரு மனிதன். அவனை பத்தி பாருங்களேன், அவனை விலங்குல கட்டி வச்சாங்களாம், சங்கிலிலால கட்டி வச்சாங்களாம், அதெல்லாம் முறிச்சு போட்டுருவானா, அவ்வளவு பவர். ஆனா அவனுக்கு ஒரு வாழ்க்கை வாழ தெரியல, சந்தோஷப்பட தெரியல. அவன் உயிரோட ஏன் இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க
யோசிக்க வைக்கிற ஒரு நியர்லி டெட். அவன் உயிரோட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு லிவிங் டெட் மேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவனுடைய ஒரு மனிதன் ஒரு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாவே நம்மளுடைய சுயாதீனம் ரொம்ப முக்கியம். நம்ம நினைச்சதை நம்மளால செய்ய முடியணும். ஆனா இவன் கம்ப்ளீட்டா பிசாசுகளோட கண்ட்ரோல்ல இருக்கிறான். அவன் உண்மையிலேயே ஜீவன் உள்ளவனாக அங்க காணப்படல. இயேசுவா கேக்குறாங்க, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது லேகியோன் அப்படின்னு சொல்லி பதில் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லேகியோன் அப்படிங்கிறது ரோம படையில இருக்கிற ஒரு போர் கூட்டம். குதிரை வீரர்கள் இருப்பாங்க, போர் சேவகர்கள் இருப்பாங்க, யானை படை, அப்படி எல்லா படைகள் இருக்கும்ல. இதே மாதிரி அந்த மாதிரி காலாட்படைகள்ல ஒரு 5000 6000 பேர் சேர்ந்து இருக்கிறது தான் லேகியோன்னு சொல்லுவாங்க. அப்ப அது சொல்லுது, நாங்க நிறைய பேர் இருக்கிறோம். 9வது வசனத்துல, 5வது அதிகாரம் 9வது வசனத்துல, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அவர்கிட்ட கெஞ்சுது, பிளீஸ் பிளீஸ் எங்களை இப்பயே எங்கேயாவது அனுப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அந்த பண்ணி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்க அப்படின்னு மறுபடியும் வேண்டி கொண்டன. தேவனுடைய பவர் பாருங்க. ஒரு ஒரு காரியத்தை சாத்தான் செய்யணும் அப்படின்னு முற்பட்டான்னா அதுக்கு அவனுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்திருக்கிறார். 14வது வசனத்துல வாசிக்கும், இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே. அப்புறம் என்ன அர்த்தம்? உடனே கடவுள் மேல கோவப்பட்டுறாதீங்க, இந்த இயேசுப்பா மேல கோவப்பட்டுறாதீங்க. அவர் ஒரு காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னா அது உங்களால தாங்க முடியும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தாங்குற பலத்தை ஏற்கனவே அவர் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். இது ரொம்ப ஒரு குட் நியூஸ். பாருங்க, வனாந்தரத்தின் வழியா அவங்கள 40 வருஷம் வழி நடத்தினார். ஒரு பாம்பு கூட அவங்கள கொத்தல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தேவனுக்கு விரோதமா தப்பு செஞ்சு அவருடைய ப்ரொடெக்ஷனை வேணாம்னு சொல்லும் போது அந்த பாம்புலாம் அங்க கொத்துச்சு. அந்த வனாந்திரத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த வனாந்திரத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு வனாந்திர அனுபவத்துக்குள்ள போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் நமக்காக தாங்கக்கூடிய அளவுக்கு தானிக்கு மேல சோதிக்கவே மாட்டார். இந்த இயேசுபா உங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா இதை அனுமதிச்சிருக்காங்கன்னா அது எனக்கு நல்லதுதான். அது எனக்கு எப்படியாவது நன்மையா மாத்தி கொடுப்பாரு. எனக்கு அவர் அதை வர வைக்கல, ஆனா வந்தத என்னுடைய நன்மைக்காக அவர் மாற்றி போடுவார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கா? கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காக. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு நம்ம படிக்கணும்ல. அப்ப இந்த யுத்தத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர் தான். நானே போய் போராடி நான் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணும்னு நானே பிரயாசப்பட வேண்டியது இல்ல. எனக்கு அவர் விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை இருக்கா? யாராவது என்னை காப்பாத்திட மாட்டீங்களான்னு இந்த மனுஷர்கிட்டையும் அந்த மனுஷர்கிட்டையும் நம்ம ஓடுறோமா? இந்த இயேசுப்பாவை நீங்க பாக்குறீங்களா? அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன் அன்னைக்கு விடுதலையானான். பன்னிகள் கூட்டம் எல்லாம் போய் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டுதான் அவர் போயிருந்தாரு. அவங்களுக்கு ஒரு நன்மையை தான் செஞ்சாரு. இத்தனை பண்ணியையும் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர்ற நோய்கள் எல்லாம் அவர் தடைதான் பண்ணாரு. அவர் அனுமதிக்கிற எல்லா கஷ்ட காரியங்களாக இருந்தாலும் அத நமக்கு நன்மையாக அவர் மாற்ற முடியும்ன்றனாலதான் அவர் கொடுக்குறாரு. இந்த நம்பிக்கை நம்மளுடைய அணுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நிஜமாவே நம்ம இத அதிகமாக சிந்திச்சு பார்க்கணும். இதுல இன்னொரு பியூட்டிஃபுல் என்னன்னா பாருங்க, நல்ல செத்த பணங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு யூதர்கள் போகக்கூடாது. அது மாதிரி அவன் ரத்தம் அங்கங்க சிந்திக்கிட்டு ஒரு அன்கிளீன் மேன், கம்ப்ளீட்லி அன்கிளீன். அந்த அன்கிளீன் இடத்துல இருக்கிற ஒரு ஒரு அசுத்தமான மனிதனை அவர் எவ்வளவு தூரம் அழகா சுத்தமாக்கி உட்கார வைக்கிறாரு பாருங்களேன். ஏசுபாவை சந்திச்ச உடனேயும் அவன் மாறிடுறான். அவன் புத்தி தெளிந்து அங்க அழகா வாசிக்கிறோம் 15வது வசனத்துல, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் இயேசுவால செய்ய முடியும். இத நம்ம உணர்ந்திருக்கிறோமா நம்ம லைஃப்ல? இயேசுப்பாவோட அந்த பவரை நம்ம வாழ்க்கையில இருக்கிற
1000 சத்தங்கள், பிரச்சனைகள். அந்த லேகியோன் பிசாசு இருக்கிற இடத்துல அமைதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை தூக்கி போட்டு, கல்ல தூக்கி போட்டு, கத்திக்கிட்டு அப்படின்னு இருப்பான். அந்த இடத்துல அந்த மாதிரி பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, அதுக்கும் மேல மெல்லிய குரலாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்ற குரல் நமக்கு கேக்குதா? நம்ம யூதனா இருந்தாலும் சரி, அது புறஜாதியானா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குள்ளயும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் கிறிஸ்து ஒருவரே. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சத்தியம். பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த பிசாசு பிடித்த நபர்களை பத்தி எல்லாம் அம்மையார் எழுதும்போது எழுதுறாங்க, they all started out good. நல்ல வாலிப வயசுல அழகோட நல்ல வேலை பார்க்கிறவர்களாக இந்த உலக சொசைட்டில நல்ல பேர் எடுத்தவங்களதான் இருந்தாங்க. சின்ன சின்ன பாவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்படியே போய் 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 அவங்களுடைய தெரிந்தெடுக்கிறதின் விளைவாக தான் அவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் மாட்டியிருந்தாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதனால நீங்க அனுபவிங்க அப்படியா ஏசப்பா சொன்னாங்க? No, Jesus was there to protect them, to save them. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை எத்தனை இடத்துல நீங்க இப்படி பண்றீங்க, அதனாலதான் நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் பேசுறோம். நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இயேசுபாவால மட்டும்தான் என் பிள்ளைய காப்பாத்த முடியும், என் பிள்ளைய காப்பாத்தி கொண்டு வருவாங்கன்ற விசுவாச வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வருதா? இயேசுபா இன்னும் உங்களை தெரியலையே, இந்த புரஜாதி நாட்டுல இருக்கிற பிசாசு பிடித்த நபரை போல தேடி போனாரு காப்பாத்த. இங்க இருந்து இங்க அவ்வளோ இவருக்கு தெரிந்த மக்கள் தான் இங்க அவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சு எல்லாரும் அப்படி ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை விட்டுட்டு அங்க போய் தேடி போனாரு. நீங்க உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் தேடி வர மாட்டாரா? நம்ம வாழ்க்கையில யாருக்காக நம்ம பரிதபிச்சுட்டு இருக்கிறோமோ, நம்ம சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நம்மளுடைய கணவனோ மனைவியோ, நம்மளுடைய சொந்தத்துல நெருங்கினவர்களாக நம்மளுடைய நண்பர்கள், பிள்ளைகள், ஆண்டவர் சந்திப்பார். அவர் சந்திக்கும் போது எல்லாமே மாறிடும். சோ நீங்க இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னு வெளிப்படையான 1000 காரியங்களை குறித்து நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் அவசியம்தான், அதெல்லாம் படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும். ஆனா அதையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர்களா நம்ம இருக்கவே தேவையில்லை. ஆண்டவரே நீங்க சந்திங்கப்பா, சந்திச்சுட்டாங்கன்னா எல்லாமே மாறிடும். எவ்வளவு பெரிய அசுத்தமும் சுத்தமாக மாறிடும் ஆண்டவர் வரும் பொழுது. சோ எப்படி இந்த பிசாசு பிடித்த உயிரோட இருந்தாலும் செத்து போன நிலைமையில ஒரு சுயாதீன முடிவு எடுக்க முடியாமல் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் காப்பாற்றினார். இன்னொரு பெரிய பியூட்டிஃபுல்லான இது இந்த கதையில நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா, ஏசுப்பா இவர்கிட்ட நீ அவர் சொல்றாரு, நான் உங்களோட வர்றேன் ஆசையா கேட்கிறாரு. ஏசுப்பா சொல்றாங்க, இல்ல நீ உன் இடத்துலயே இருந்து உனக்கு கடவுள் செஞ்சதை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏசுப்பா அவருக்கு ஒரு வேலை வச்சிருந்தாங்க. அங்க ஒரு பெரிய போராட்டம் நடக்குது கடவுளுக்கும் அந்தகார சக்திகளுக்கும். நம்ம அதை படிக்கும்போது ரொம்ப அழகா நம்ம இந்த ஓய்நாள் பாடத்துல எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏசப்பா அந்த பிசாசை துரத்துறாங்க. அப்ப ஏசப்பாவுக்கு பாயிண்ட் கிடைச்சுதான். ஏதோ ஒரு கேம் விளையாடுற மாதிரி சொல்றாங்க, ஏசப்பாவுக்கு பாயிண்ட் கிடைச்சு. உடனே இந்த பிசாசுகள் என்ன செய்யுது, ஓடி போய் அந்த பண்ணியெல்லாம் கொன்றுச்சு. அப்ப சாத்தானுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கு உடனே பீப்புள் எல்லாம் ஓடி நீங்க இங்க இருக்காதீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ திருப்பி சாத்தானுக்கே பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப ஏசப்பா அந்த மனுஷனை இல்ல நீ திருப்பி போ அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பாவுக்கு சாத்தா இதுவரைக்கும் எடுத்ததை விட பெரிய பாயிண்ட் எடுக்க முடிஞ்சிருச்சு. அந்த ஊர்ல அநேகர் மாற்றப்பட்டார்கள். தன்னுடைய அனுபவத்தை அவன் சொல்லும் போது இதுல ஒரு இவனை போய் நீ சொல்லுன்னு சொல்றாங்க. அதே இது நம்ம 6வது அதிகாரத்துல முடிக்கும் போது அந்த 12 வயசு சிறுமிய சுகப்படுத்தி மரணத்துல கடந்து போனவள உயிரோட எழுப்பும் போது சொல்லாதன்னு சொல்றாங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில காரியத்தை சொல்றாங்க, ஒரு சில காரியத்தை சொல்ல வேணாம்னு சொல்றாங்க. இது குறித்து நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன் ஏசுப்பா ஒரு சில இடத்துல இப்படி சொல்றாங்க, ஒரு சில இடத்துல அப்படி சொல்றாங்க? உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா ஏசுப்பாவுக்கு அன்னெசரியான பாப்புலாரிட்டி என்னைக்குமே பிடிக்கல. அவர்கிட்ட இருந்து வெறும் நன்மையை மட்டும் பெற்றுக்கொள்றதுக்காக ஜனங்கள் ஓடி ஓடி வரும்போது அவருடைய மனசு வலிச்சிச்சு. அவர் பாருங்களேன், அவரை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கிங்கா, யூதர்களை இந்த உலகத்துல பெரிய சாம்ராஜ்யமா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கணும், நோயை சுகப்படுத்தணும், சாப்பாடு கொடுக்கணும், இப்படிதான் அவரை பார்த்தாங்க. காடுக்கு பிடிக்கல. அவர் உயிர் கொடுக்கிறவர்னு கூட பார்த்து அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள மட்டும் அவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாங்க, அதை சொல்லாதீங்க நீங்க,
அது போய் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னை ஒரு மனிதனாக மட்டும்தான், ஏதோ ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதனாக மட்டும்தான் பீப்புள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி என்னை யாரும் பார்க்க வேண்டாம். எப்படி இயேசுவாவுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. இந்த பிசாசு பிடிக்கிறவன நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லணும்? ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பெரிய அடிமைத்தனங்கள் இருந்துச்சு. எனக்கு சுயாதீனமா ஒரு முடிவும் எடுக்க முடியாது. என்னைய பிசாசுகள் என்னை போட்டு அமுக்குச்சு. 1, 2 இல்ல, 5000மோ 6000மோ பிசாசுகள் பிடித்திருந்த என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க. அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அத பத்தி பேசுங்க. எனக்கு நான் இந்த பொருள் கேட்டேன், நான் அந்த பொருள் கேட்டேன்னு எனக்கு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கண்டிப்பா தரும். அவர் நிறைய பொருள் கொடுப்பாரு. நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுப்பாரு நிறைய. அதுக்காக மட்டுமா நம்ம கடவுள்கிட்ட இருக்கிறோம்? நம்மளுடைய பாவ தன்மைகள் மாறுதா? நம்மளுடைய சுயநலம் போயிருச்சா? பிறர் நலம் பார்க்க பழகிட்டோமா? மற்றவங்களை புரிந்து கொள்ள நம்ம முயற்சிக்கிறோமா? இன்னும் பழைய மாதிரியே சண்டை போட்டு இருக்குமா? நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வந்தா, இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம், எப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு விட்டு கொடுக்குறீங்கன்னு பாக்குறாங்களா? எது அவசியம்? பாருங்க, தேவன் நம்ம கிட்ட கேக்குற காரியம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு காட் விரும்புறது என்ன அப்படின்னா, எல்லாரும் தெரியணும்னு அவர் விரும்புகிற ஒரே காரியம் என்ன அப்படின்னா, விடு பாவ அடிமைத்தனத்துல இருந்து நான் விடுதலை பண்ணுகிறவர். ஐ ஆம் யுவர் சேவியர். நான் உங்களோட ரட்சகர். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த உலகத்துல மனுஷன் பாவம் பண்ண பிறகு ஆதாம் ஏவாளை ஏதேக்கோடத்துல இருந்து வெளியே அனுப்புனதுல இருந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலை இதுதான். பாவம் உங்களை அடிமைத்தனத்துல போட்டுருச்சு. உங்களால கோவப்படாம இருக்க முடியாது, உங்களால எரிச்சல் படாம இருக்க முடியாது, உங்களால சுயநலமா இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா என்னால அது எல்லாத்தையும் உங்களை செய்ய வைக்க முடியும். உங்களுக்கு புது இருதயத்தை நான் கொடுக்க முடியும். சுயநலம் இல்லாமல் ஏன் பிள்ளைங்க, ஏன் வீடு, ஏன் கணவன், என்னுடைய பொருள்னு நினைக்காம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். வீட்டுக்குள்ளேயும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்குள்ள 1000 சண்டை. என்னைய இப்படி பண்ணிட்டாங்க, என்னைய அப்படி பண்ணிட்டாங்க. ஏன் அவர் கோவப்பட்டாரு இப்ப? அப்படி யோசிக்கிற அளவுக்கு நமக்கு புது இருதயத்தை இந்த தேவனால கொடுக்க முடியும். அந்த காடை நீங்க மீட் பண்ணிட்டீங்களா? அந்த இயேசுபாவை நீங்க சந்திச்சிட்டீங்களா? மார்க்கு அதனாலதான் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஸ்டோரி. எப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல, ஜீசஸால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய குட் நியூஸ் பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கையை யார் ஆள போகிறா அப்படிங்கிறத சூஸ் பண்ற பவர் நமக்கு இருக்கான். டிசைர் ஆஃப் ஏஜஸ்ல 258 258வது பக்கத்துல 6வது பேராகிராஃப்ல இப்படி வாசிக்கிறோம். எவ்ரி மேன் இஸ் ஃப்ரீ டு சூஸ் வாட் பவர் ஹி வில் ஹேவ் டு ரூல் ஓவர் ஹிம். கோபம் அப்படிங்கிற ஒரு அசுத்தாவி என்னை ரூல் பண்ண போதா, அல்லது சாந்த குணம் தான் என்கிட்ட இருக்க போதான்னு சூஸ் பண்ற பவரை காட் எனக்கு கொடுத்திருக்காங்க. None have fallen so low, none are so vile, but they can find deliverance in Christ. இவன்லாம் ரொம்ப மோசமாயிட்டான், இவன் திருந்தவே முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாதான். எவ்வளவு மோசமா இருக்கிறவங்களும் கிறிஸ்துவுக்குள் விடுதலை அடைய முடியும். எவ்வளவு பெரிய குட் நியூஸ், எவ்வளவு பெரிய குட் நியூஸ். யாரெல்லாம் இயேசுவா கிட்ட தங்களோட மனசார வெளியே எதுவுமே செய்ய முடியாத நிலைமையிலேயே, இயேசுப்பா நான் உங்க மாதிரி மாற ஆசைப்படுறேன்ப்பா, உங்க பிள்ளையா நான் ஆகணும், இதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு யார் யாரெல்லாம் ப்ரே பண்றாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அந்த பவர் கொடுத்து அதை செய்ய வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய ஜெனரேஷன் ஆஃப் அடிக்ஷனா இருக்கலாம். நம்மளுடைய மூதாதையர்கள்ட்ட இருந்து, எங்க தாத்தா கோவக்காரரு அதனாலதான் நானும் இப்ப இப்படி இருக்கேன், எங்க பாட்டி அப்படி, அப்பாவும் அப்படிதான், அம்மா அப்படிதான் அப்படின்னு நம்மளுடைய மரபு வழியாக நமக்கு வந்த பலவீனமா இருக்கலாம், நம்ம பழகினதா இருக்கலாம், நம்மளுடைய சுற்றுப்புறம் அப்படி இருக்கிறதுனால, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால அப்படி நம்ம பழகி கொண்ட தவறான காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சாத்தான் நம்மள கட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் நம்மள சாத்தானுடைய கட்டுல கடவுள் விடுறது கிடையாது. மனசுல இருந்து காப்பாத்துங்கப்பான்னு நம்ம கூப்பிட்டே இருந்தா போதும். நம்மளுடைய சொந்த பலவீனத்துக்கும் ஆண்டவர் நம்மள விட மாட்டாராம். பாருங்க, அழகா சொல்றாங்க, those who will consent to enter into covenant relation with the God of heaven are not left to the power of Satan
or to the infirmity of their own nature. What a blessing. இதோட நம்மளுக்கு என்ன வேணும்? எவ்வளவு அற்புதமான ஒரு ஒரு பயங்கரமான ட்ரெஷரை காட் கொடுத்திருக்காங்க. நம்ம யாருமே அடிமைத்தனத்துல கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அசுத்தமான ஒரு அஞ்ஞான மனிதனை சுத்தமாக்க நம் தேவனால முடியும். ஆனா யோசித்து பாருங்க, புறஜாதின்னு சொல்றோம். ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு நபரும் ஆக்சுவலாவே நம்ம இயல்பாக யாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக பிறக்கிறதே கிடையாது. எல்லாருமே பாவத்துலதான் பிறக்கிறோம். நம்ம எல்லாருமே மாறி வர வேண்டியிருக்கு. ஒரு மறுபிறப்பின் அனுபவம் வேண்டியிருக்கு. நானும் சின்ன பிள்ளைல இருந்தே ரொம்ப பொறுமைசாலி அப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? சின்ன பிள்ளைல இருந்தே பொறுமைசாலியா இருந்தா அவங்கள்ட்ட வேற ஏதோ ஒரு கெட்ட குணம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இருக்கிற அந்த பலவீனத்துல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வர இந்த தேவனால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறத இந்த பிசாசு பிடித்த அசுத்தமான நபரை சுத்தப்படுத்துறதுல இருந்து நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அடுத்து 2 ஸ்டோரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது, திருப்பி திருப்பி நம்ம படிக்கிறது அப்படிதானே. யவீரு, இது யாரு? இப்ப பாருங்களேன், ஜியோகிராபிக்கல் லொகேஷனை மார்க் சொல்லிட்டே வராரு. இப்ப சொல்றாரு, திருப்பி அவங்க படகுல ஏறி இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்ப இந்த பக்கம் எங்க யார் இருக்கா? இங்க யூதர்கள் இருக்கிற இடம். இப்ப இங்க யவீரு ஜெபாலய தலைவன் வந்து அவள்கிட்ட கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரே ப்ளீஸ் வாங்க, என் மகா சாக போறா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னாடி பணிந்து கொண்டு வந்து கேட்கிறான். ஒரு வார்த்தை கூட சொல்லாம கூட போனாரு. நம்மளுடைய இருதயம் வலிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தோம்னா இம்மீடியட்டா செயல்படுகிற தேவன். நிறைய வேலைகள்ல நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்காக வேலை பார்க்கிறவராக தான் தேவன் இருக்கிறார். என்னைக்குமே நீ வா அப்பதான் நான் உதவி செய்வேன் அப்படி சொல்றவர் இல்ல. நம்ம அவர்கிட்ட போறதுக்கே அவர் நம்மளுக்கு தைரியத்தையும் பலனையும் கொடுக்கிறவரா அவர் தான் இருக்கிறாரு. ஒரு வசனம் இங்க போடுவாரு, அங்க போடுவாரு. ஒரு ஏதோ போயிட்டு இருப்போம், ஒரு கார்ல இருக்க வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனம் நம்ம இதயத்துல பேசும். ஒரு பாட்டு நம்ம காதுல கேட்கும். என்கிட்ட வந்துட மாட்டியா? ஏன்னா இந்த உலகம் சாத்தானோட ஆதிக்கத்துலதான் இருக்கு. லீகலா காட் வந்து டைரக்டா நம்மளோட லைஃப்ல வந்து கிரியேட் செய்ய முடியாது. ஏன்னா சாத்தான் காட பத்தி நிறைய பொய்யெல்லாம் சொன்னான். அப்படியா, சரி நீ பாரு, நீ நடத்தி காமின்னு காட் அவனுக்கும் ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல காட் வெயிட் பண்றாங்க. நம்ம ஆனா அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் உடனே வந்துருவாரு நம்ம வாழ்க்கையில வேலை பார்க்க. அதனால கூப்பிட மாட்டோமான்னு சொல்லி நம்மளுக்கு 1000 காரியங்கள் மூலமா நம்மளுடைய அட்டென்ஷனை அப்படியே கேதர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. நம்மள நயம் காட்டி எப்படியாவது என்கிட்ட கேளு, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லீகலா நம்மளுக்கு ஹெல்ப்பரா அவர் இருக்கிறாரு. அருமையான ஒரு காரியம். நம்மளுடைய ஹெல்ப் நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது சந்தோஷமா ஏற்கனவே ரெடியா இருக்காரு ஹெல்ப் பண்றது. போயிட்டு இருக்கிற வழியிலே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி பாருங்களேன். ஏற்கனவே நம்ம படிச்சோம் சாண்ட்விச் ஸ்டோரிஸ். ஒரு கதை ஆரம்பிச்சு நடுவுல இன்னொரு கதை வந்து அப்புறமா இந்த கதை முடியும். இது ரெண்டும் பயங்கரமான கான்ட்ராஸ்டிங் திங்ஸ் நம்மளுக்கு சொல்லுது. ஏதோ இதனாலும் சரி இந்த எண்டையும் பத்தி அது பேசும் எப்பயுமே இந்த சாண்ட்விச் ஸ்டோரிஸ். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து ஏசுவோட ட்ரெஸ்ஸை தொட்டுறாங்க. நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அவங்களும் சுகமானாங்க. பாருங்க, மரணத்துக்குள்ள கடந்து போறது. ஒரு மரணம் நடந்த இடத்துல அவங்கள போய் தொடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய யூதர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. சோ அந்த 12 வயசு சிறுமி மரித்து போயிருந்தால் அவளை போய் ஏசுவா தொட்டாங்க. 12 வருஷமா உதிர போக்குனால அசுத்தமாக ஒரு பெண்மணி இருந்தால் அவள் ஏசு கிறிஸ்துவை தொட்டாள். அப்புறம் அங்க ஒரு புரஜாதி நாட்டுல ஒரு பிசாசு பிடிச்சவன் இருந்தான். எப்படிப்பட்ட அசுத்தமாக இருந்தாலும் ஏசுபாவை கிளீன் பண்ண முடிஞ்சிச்சு, சுகம் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஏசுபாவை நீங்க ரசிக்கிறீங்களா? உங்க லைஃப்ல இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதா? இதையும் காட் மாத்துவாங்கன்னு விசுவாசிக்க முடியுதா அவங்களால? பாருங்களேன், அவர் தொட்டாருன்னு இருக்கு. ஆனா தொடுறதுனால சுகமாகல. நீங்க எப்பப்பா எங்களை தொட போறீங்க அப்படின்னு நம்ம அவர் எப்ப தொடுவாரோ அவருக்கு எப்ப மனசு வருமோன்னு நம்ம கேட்க வேண்டியது இல்ல. அதுக்காகதான் அந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. அந்த லேடி தொட்ட உடனே சுகமானாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஏசுபா அதோட ஏன் விடல? அந்த ஸ்டோரியை ஏன் அங்கேயும் விட வைக்கல? யார் என்ன தொட்டதுன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க அந்த பதில் சொன்னாங்கல்ல,
அந்த அம்மா பயந்துட்டு போய் பாருங்க உயிர் கொடுத்துட்டாரு. அந்த அம்மா குதிரை போக்கு நின்றுச்சுன்றது அவங்க உடம்புல தெரிஞ்சிருச்சு. நான் சுத்து போயிட்டேன்னு அவங்களுக்கு சந்தோஷமாயிருச்சு. ஆனாலும் இயேசுவா பார்த்து பயப்படுறாங்க. இன்னைக்கு அவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டு அவரை பார்த்து பயப்படுறோமா நம்ம? பயந்துகிட்டே வந்து முன்னாடி சொல்றாங்க, நான் தான்ப்பா அப்படின்னு. என்ன சொன்னாரு தெரியுமா? 34வது வருஷம் 5வது அதிகாரத்துல படிக்கிறோம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நீ என் தொட்டதுனால நினைக்காத. இந்த மாதிரி உனக்கு என்ன வேற எந்த பிரச்சனை வந்தாலும் உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்ததுன்னு நினைச்சுக்கோ. நீ விசுவாசி, என்னைக்குமே நீ நன்மை பெற்றுக் கொள்வ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அன்னைக்கு மட்டும் இல்ல, ஃபாரெவர். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஃபெய்த், விசுவாசம் இன்னைக்கு உங்க மனசுல இருந்துச்சுன்னா ரொம்ப அழகு. நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை காடால செய்ய முடியும் எதுனாலும். அதாவது விசுவாசத்தை குறித்து நம்ம பேசும்போது ரேஷா நான் இங்க இருந்து குதிச்சா அவர் பிடிச்சு வரா, அப்படிப்பட்ட காரியங்கள் கிடையாது. நம்ம எதை விசுவாசிக்கணும் அப்படிங்கறதையும் காட் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் தேவனோடு நமக்கு இருக்கிற ஒரு அந்த டைம் ரொம்ப அவசியம். நீங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதை குறித்து ரொம்ப பாரப்பட்டு ஜோம் பண்ணிட்டே பைபிள் வாசித்தீங்கன்னா அது அன்னைக்கு அந்த ஒரு வசனம் உங்கள்ட்ட பேசும். அதுதான் உங்களுக்கு காட் சொல்ற வாக்குத்தத்தம். அதை நீங்க நம்பலாம். அதை நம்பினீங்கன்னா அது அதே மாதிரி நடக்கும். இஷ்டத்துக்கு நானா மனசுல நினைக்கிறது கிடையாது விசுவாசம். கடவுள் எனக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு சொல்றாரு. சில காரியத்தை சொல்லுவாரு, இல்லம்மா நீ இதை தாங்கிக்கோன்னு சொல்லுவாரு. சில இதை இல்ல நான் இதை சரி பண்ணுவேன்னு சொல்லுவாரு. இதை இப்படி பேசுன்னு சொல்லுவாரு. He talks. பேசுகிற தேவன் அவர். அந்த உறவு நம்ம அவர்கிட்ட வச்சிருந்தோம் அப்படின்னா அவர் எதை விசுவாசிக்க சொல்றாரோ அதை விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய விசுவாசத்தை அவர் நிறைவாக்குவார். அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பியூட்டிஃபுல் காரியம். இதேதான் யவீருக்கும் நடக்குது. யவீருலாம் இப்ப எப்படி இருந்திருக்கும், இங்க என்னடா நடுவுல பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஐயோ மகளுக்கு லேட் ஆகுது அப்படின்னு அவர் நினைக்கும் போது ஒரு நியூஸும் வந்துருச்சு, இனிமேல் மாஸ்டரை கஷ்டப்படுத்தாதீங்க, மகா செத்து போயிட்டா. டக்குன்னு திரும்பி இயேசுவ சொல்றாங்க. பாருங்க, வேற ஏதோ ஒரு வேலையில இருக்காங்கறதுனால இவனை மறந்துடுற காடு கிடையாது. இல்ல எவ்வளவு பேர் கோடி கோடி பேர் இருக்காங்க ஆண்டவரே, வேறவங்கள பாக்க இருக்காங்க, என்னையும் மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டாரு. அவரால நம்ம ஒவ்வொருத்தரையும் அதே நேரத்துல கவனிக்க முடியும். 4 பிள்ளைங்க இருந்தா 4 பிள்ளைங்களையும் அம்மா அப்பா கவனிக்கிறது இல்லையா? அந்த காலத்துல 16 பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைய பத்தியும் கவுண்ட் வைக்க அவங்களால முடியும். நம்ம காடால கோடி கோடி பிள்ளைகளையும் கவுண்ட் வைக்க முடியும். உடனே திரும்பி சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கேயும் என்ன தேவையா இருந்துச்சு? விசுவாசம். காட் நான் சுகமளிக்க வர்றேன்னு வரும்போது கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. செத்து போனா கூட நம்ப முடியும். அவர் சொல்லணும். இந்த அன்கிளீன் சிச்சுவேஷன் எல்லாத்துலயுமே காட் அமேசிங்கா ஹீலிங் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஜீசஸ நீங்க பாத்துட்டீங்களா? அடுத்ததான் நம்ம பாக்குறோம். இது தொடர்ந்து நம்ம படிக்கும்போது 6வது அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். அவர் வளர்ந்த ஊருக்கு வராரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த பீப்புள் அவரை அக்செப்ட் பண்ணல. ரொம்ப ஒரு சேட். நம்ம எல்லாம் வளர்ந்த பிறந்ததுல இருந்து வளரும் போதெல்லாம் இயேசுவா பத்தி கேட்டு 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 நிறைய நேரம் இயேசுவா பத்தி நம்ம அவ்வளவு ட்ரெஷரா அவரை பாக்குறது இல்ல. புதுசா கேக்குறவங்க அப்படியா அப்படின்னு ஆசையா கேட்க மாதிரி நம்ம தெரியும் தெரியும், இந்த கதையா தெரியும், அந்த கதையா தெரியும், அப்படி ஆயிடக்கூடாது. அவரை ரொம்ப பரிச்சயமா இருக்கிறதுனால அவரை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை. அங்க அவரால் அற்புதம் செய்ய முடியல. ஏன்னா பீப்புளால விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆச்சரியப்படுறாருன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் இயேசுவா அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் இந்த உலகத்துல அவங்க செஞ்ச காரியத்தை எல்லாம் அவங்களுக்கு போக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. நன்மை செய்ய வந்த அவரை நம்பாதபடி, அவரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ளாதபடி அவரை தள்ளுகிற ஒரு கூட்டத்தை பாக்குறோம். ஆனாலும் இன்னும் அந்த கூட்டத்தை என்னை நம்ப சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேரா இயேசுப்பா அனுப்பி விடுகிற அனுபவம். அவருடைய சீஷர்களை நீங்க போங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இதுல படிக்கும்போது. பாருங்க, ஒரு தடியை மட்டும் கொண்டு போங்க, எக்ஸ்ட்ரா நீங்க எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம் எதுவுமே, நீங்க எங்க போறீங்களோ அவங்க வீட்லயே தங்கிருங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். காட் நிறைய நேரம் வித்தியாசமான விதங்கள்ல வேலை பாக்குறாரு. இதை நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. பாருங்க, ஒரு ஊருக்கு ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை இவங்க வச்சு கொண்டு போறாங்க. ஆனா அந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டியவங்க தான் இவங்களையே பார்த்துக்கிடணும். இவங்களுக்கு வேண்டிய சாப்பாடை கொடுக்கணும், இவங்களை பராமரிக்கணும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நம்ம நிறைய நேரம் நினைப்போம், காட் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நாங்க இண்டிபெண்டா நாங்களே செலவழிக்கிறோம், எங்களுக்கு கையில காசு கொடுங்களேன், ஏன்னா அவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம். ஆனா
காட் அப்படி ஒரு பாண்டிங் நம்மள்ட்ட கிரியேட் பண்றாங்க. நமக்கு ஒரு உதவி செய்யும் போது அவங்களுடைய இருதயம் நம்ம கிட்ட இழகும். நம்மளுடைய மெசேஜ கேட்கறதுக்கு ஏதுவாகும். நம்மளும் ஏதோ ஒரு சின்ன அசால்ட்டா அவங்க இருந்தாங்கன்றதுக்காக எந்திரிச்சு ஓடிராதபடி, இல்ல அவங்களதான் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட் இந்த பின்னி பிணைஞ்சுதான் உறவுகளை வைக்கிறாங்க. அப்படிதான் சொன்னாங்க. நீங்க போங்க, அங்க தரித்திருங்க, அவங்களோட இருங்க அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லிக் கொடுக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம ஒரு யோவான் ஸ்நானகனோட முடிவையும் அந்த இடத்துல கொண்டு வராங்க. எவ்வளவு கான்ட்ராஸ்டிங் திங்ஸ் நடக்குது பாருங்க. ஏசப்பா அவருடைய சீஷர்களை ஏற்பாடு பண்ணி நீங்க போய் சத்தியத்தை சொல்லுங்கன்னு அனுப்புறாங்க. அதே நேரத்துல ஏசப்பா வந்து பிறக்க போறாங்கன்னு சொல்லி அறிவித்த மகனுடைய முடிவு வருகிறது. கலந்துதான் வரும். வாழ்க்கையில சந்தோஷமான காரியங்களும் கஷ்டமான காரியங்களும் மாறி மாறி வரும், இணைந்து வரும். கஷ்டங்களை பார்த்து சோர்ந்தே போய்விடக் கூடாது. நம்ம இந்த தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த நன்மையில நம்ம கடந்து போக பழகி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நிலை இல்லாதது. இது எல்லாத்துக்கும் உரிய பதில ஆண்டவர் வரும்போது கொடுப்பாரு அப்படின்னு சொல்ற அந்த பக்குவம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கும் கவலையா இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன் மரித்து போனப்ப வாங்க தனியா ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சீஷர்களை கூட்டிட்டு போறாங்க ஏசுப்பா. தனியா இருக்க முடிஞ்சுச்சா? அங்கேயும் வந்துட்டாங்க. இவர் அங்கதான் போயிருக்காருன்னு கேட்டு 5000 பேர் ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போனாங்களாம். 5000த்துக்கும் மேலானவர்கள் 6வது அதிகாரத்துக்கு எல்லாம் படிக்கிறோம். வந்துட்டாங்கன்னு சொன்னோடனையும் நான் இன்னைக்கு டயர்டா இருக்கேன், என்னால முடியாதுன்னு சொல்ல ஏசுப்பா. திருப்பி மறுபடியும் அவங்களோட அவ்வளோ நேரம் பகல் முழுசும் பேசிட்டு இருந்தாங்க. கடைசி 5 அப்போ 2 மீனை வச்சு அந்த 5000 பேருக்கும் உணவு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை ராஜாவாக்கிரணும்னு சீஷர்கள் ஆசைப்படும் போது வேண்டாம் வேண்டாம், வேமா போங்க, போட்ல ஏறுங்க ஏறுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்ன பண்ண போனாரு? ஜெபிக்க போனாரு. மார்க் புத்தகம் முழுவதும் ஏசப்பாவோட ஜெப வாழ்க்கையை முக்கியப்படுத்துகிறது. நம்மளும் ஏசப்பாவோட கனெக்ட் ஆகணும். இந்த வாழ்க்கையில என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கு நமக்கு ஏசப்பாவோட கண்டிப்பா அந்த உறவு வேணும். ஜெபிக்க பழகிட்டோமா? தெரியவே இல்லைனாலும் ஏசுபாட்ட கேட்கணும். ஏசுப்பா சொல்லி கொடுங்கப்பா, நீங்க என்னை ஜெபிக்க வைங்க, என் இருதயத்தை நீங்க திருடிக்கோங்க, வின் பண்ணிக்கோங்க. நான் இதுல என் ஹார்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. டேக் இட் லார்ட். கொடுக்க நம்ம ரெடியா இருக்கோமா? நம்மளுடைய இருதயத்தை அவர் வின் பண்ணிட்டாரா? அருமையா நம்மளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன கதை மூலமா, இந்த கதையெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு மட்டும் தானா? இல்லவே இல்லை. நம்மளுடைய விசுவாசம் நம்ம இருதயத்துல துளிர்க்கணும். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரை உதவி செய்பவராக நாம் ஏற்றுக்கொண்டு உதவி பெற்று ஜெயிக்கிறவர்களாக மாறணும். ஏசுப்பா சொன்னாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் இந்த விருப்பம் கொண்டவராக இந்த கதைகள் எல்லாம் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. டிசைன் ஆஃப் பேஜஸ்ல 363ல நம்மளுடைய வெள்ளிக்கிழமை பாடத்துல ஒரு அருமையான காரியம் சொல்லியிருக்காங்க. In all who are under the training of God is to be revealed a life that is not in harmony with the world. உலகத்தார் வாழ்வது போல நாம் வாழ மாட்டோம். தேவன் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா உலகத்தோட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் வந்து நம்ம மாறுபட்டவர்களா இருக்கணும். எவ்ரி ஒன் நீட்ஸ் டு ஹேவ். மாறுபட்ட நம்மளா வேணும்னே ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா செய்யறத பத்தி இங்க சொல்லல. We need to have a personal experience in obtaining a knowledge of the will of God. இந்த காரியத்துல கடவுளுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு அனுபவ ரீதியான உறவு நமக்கு தேவனிடத்துல வேணும். அதான் சொல்றாங்க, we must individually hear him speaking to the heart. இவ்வளவு ஸ்டோரிஸ் ஏன் படிச்சோம்? இந்த ஏசப்பா உங்களோடையும் பேச ரெடியா இருக்காங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க ட்ரெஸ்ஸ தொடும்போது நின்னாங்க. அந்த கடலுக்கு அப்பால் இருந்த புறஜாதி மனிதனை தேடி வந்தாரு. உங்களையும் என்னையும் தேடி வராரு. இண்டிவிஜுவலா நம்ம கூட பேசுவாரு. You should hear him speaking to the heart when every other voice is hushed. நம்ம இருதயம் ஜென்ரலா ரொம்ப குவாய்ட்டா இருக்கிறதே இல்ல. அதை நீங்க பாத்துருக்கீங்களா? பேரோசதான் அப்படியே இங்க ஓடும் அங்க ஓடும், இது அது எல்லாத்தையும் அமைதிப்படுத்தணும். when every other voice is hushed and in quietness, நம்மளுடைய தாட் எல்லாம் நிப்பாட்டி வச்சு, நோ லார்ட் நீங்க பேசுங்க, ஐ வாண்ட் டு ஹியர் யூ அப்படின்னு அமைதிப்படுத்தும் போது, அவருக்கு முன்னாடி வெயிட் பண்ணும்போது அவருடைய குரல் தெளிவாக கேட்கும். அதனாலதான் சங்கீதம் 46:10
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. இங்கதான் நம்மளுடைய ஆத்மாவுக்கு உண்மையான இளைப்பாறுதல் கிடைக்கும். இதுதான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற எந்த நபருக்கும் தேவையான ப்ரிப்பரேஷன். இந்த உலகத்தின் ஓட்டத்துக்கு நடுவுல, வாழ்க்கையின் எல்லா ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனுக்கு நடுவுல இப்படி கிறிஸ்துவினால் தன்னுடைய ஆத்மா புதுப்பிக்கப்பட்ட அனுபவம் யாருக்காவது இருக்கும் அப்படின்னா அந்த நபரை சுத்தி பரலோக சமாதானம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. The life will breathe out fragrance. அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு நறுமணம் கமழுமா. பரலோக பவர், டிவைன் பவர் அவங்க அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத உலகம் பார்க்கும். அவங்களாலதான் இன்னொருத்தருடைய நபருடைய ஹார்ட்டை தொட முடியும். நிறைய நேரங்கள்ல நம்ம ஊழியர் என்ன பிரயோஜனமே இல்லை அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம ஹார்ட் இன்னும் கிறிஸ்துவால நல்லா தொடப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மற்றவங்களுடைய ஹார்ட்டையும் போய் அந்த ஜீசஸோட லவ்வால நம்மளால டச் பண்ண முடியும். இந்த லெசன் படிச்சிருக்கோம். 8 ஸ்டோரிஸ் நம்ம படிச்சிட்டோம் இன்னைக்கு. இந்த 8 கதைகள் மூலமாகவும் கடைசி எப்படி முடியுதுன்னா 5,000 பேர் கொடுத்துட்டு போட்ல அனுப்பிட்டு ஒரு கடல்ல ஒரு புயலை அடக்குன அனுபவத்துல ஆரம்பிச்சது. கடைசி ஸ்டோரி ஏசப்பா அந்த தண்ணியின் மேல நடந்தாங்க. எல்லா பக்கமும் தண்ணி. ஏசப்பா என்கிட்ட எப்படி வருவாங்க? அது மேல நடந்து வர முடியும்? அவர்களால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அங்கேயும் பாக்குறோம், அவர் படகுல ஏறினோனையும் அமைதல் உண்டாயிற்று. நம் தேவனால நம்மளால நினைக்க முடியாத காரியங்களை செய்ய முடியும். உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலைகள்ல அவரை நீங்க நம்பலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையோட ஜீசஸ பார்த்த அனுபவத்தோட இந்த பாடத்தை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஏசப்பாவை இன்னும் இறுக்கமா பற்றி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் சரி பண்ணவே முடியாதுன்னு நினைச்சீங்களோ எல்லாத்துக்கும் ஏசப்பா கிட்ட போங்க. திஸ் மேன் அந்த கலிலேயா கடலோரம் இங்கிட்டும் அங்கிட்டும் பிரஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் எல்லாருக்கும் கிரியை செய்தவர் உங்களுக்கு கிரியை செய்யணும்னு ரொம்ப விருப்பமா இருக்காரு. நம்ம அவர்கிட்ட விசுவாசம் வைத்து நன்மையை பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி.